திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கழிவுநீர் கால்வாய் பணி நிறைவடையாததால் வாகன ஓட்டிகள் கால்வாயில் விடும் நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கம் நகராட்சியில் 13 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வந்த கழிவுநீர் கால்வாய் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. சாலையின் இருபுறமும் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் அடிக்கடி வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் விழும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் ஒருவர் எதிர்பாராத விதமாக கால்வாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்துள்ளார். அப்போது அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டனர். பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆந்திராவிலிருந்து 100 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து கஞ்சா கடத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் குப்பம் செல்லும் சாலையில் உள்ள சின்னேப்பள்ளி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆந்திர பதிவு எண் கொண்ட வாகனத்தில் 100 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பூமழைக்குண்டு பகுதியில் கிராம நிலத்தை மீட்டுத் தரக் கோரி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூமழைக்குண்டு கிராமத்தில் 2 தலைமுறைக்கு முன்பு நில உச்சவரம்பு சட்டத்தின்படி 89 ஏக்கர் நிலத்தை அந்த கிராமத்தைச் சேர்ந்த நாட்டாமை 19 பேருக்கு கொடுத்துள்ளார். இந்நிலையில் கோவையை சேர்ந்த தனியார் நிறுவனம் மற்றும் இடைத்தரகர்கள் சேர்ந்து போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த கிராம மக்கள் தங்களது கிராம நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். திருமங்கலூர், கப்பலூர், கரிசல்பட்டி, ஆலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி தாழ்வான பகுதிகளில் தேங்கியது. இந்நிலையில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற மாணவர்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கல்குவாரியை நிரந்தரமாக மூடக்கோரி 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தும்பைப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கி வரும் கல்குவாரிகளால் கனிம வளங்கள் சுரண்டப்படுவதாகவும் அவற்றை வெட்டி எடுப்பதற்காக வைக்கப்படும் வெடிகளால் காற்று மாசுபடுவதாகவும் கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் 5க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துள்ள நிலையில் அதன் அருகிலேயே மற்றொரு கல்குவாரிக்கு அரசு அனுமதி அளித்திருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் கல்குவாரியை எந்தவித நிர்பந்தமுமின்றி நிரந்தரமாக மூட வேண்டும் என கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவின் 4ஆம் நாள் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய நவராத்திரி விழாவில் நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 4ஆம் நாள் விழாவில் பராசக்தி அம்மன் மனோன்மணி அலங்காரத்தில் எழுந்துள்ள வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சமுக கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வடக்கன்கோட்டை பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை அடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அருப்புமேடு ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள புதரில் மறைத்து வைத்திருந்த 4 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை 4 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோவிலில் உள்ள உண்டியல்கள் நிறைந்ததை தொடர்ந்து 2 நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. இதில் பக்தர்கள் காணிக்கையாக
4,16,34,000 ரூபாயும் 90 கிராம் தங்கமும் கிடைத்தது. தொடர்ந்து மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் ரூபாய் நோட்டுகளும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர். உண்டியல் எண்ணிக்கையில் கல்லூரி மாணவிகள், கோவில் அலுவலர்கள், வங்கி பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பூட்டிய வீட்டிற்குள் அண்ணன், சகோதரி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கதிராமங்கலம் அக்ரஹார தெருவை சேர்ந்த சுவாமிநாதன் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய சகோதரி பத்மாவதி மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக வீடு பூட்டி கிடந்ததால் அக்கம் பக்கத்தினர் அவருடைய உறவினர் கிருஷ்ணமூர்த்திக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து பெங்களூரில் இருந்து வந்த கிருஷ்ணமூர்த்தி வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது 2 பேரும் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.